அன்வைண்ட் பண்ணணும். புரியலீங்க புரியலீங்க. பனிஷ்மெண்டா? வெரி குட். பனிஷ்மெண்ட் தான் உங்களுக்கு. ராஜசேகர் உங்க சைடுல ஒரு ஆளு ரெண்டு லேயரா சுத்துறாங்க பாருங்க. நூல் சுத்துறது தெரியலையா? அம்மா அம்மா பாதி வச்சிருக்காங்கல்ல அப்படி. இந்த வாங்க ப்ளீஸ். ராஜசேகர் கொஞ்சம் பாருங்க உங்க சைடு கொஞ்சம். கேம்ல இல்லைங்க சார், ரொம்ப ஈஸியான கேம் தான். ஆனாலும் எங்க இல்லத்தரசிகள் நேத்துல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க இது என்ன கேம்னு. எங்களுக்கும் தெரியல என்ன கேம்னு. இப்பதான் நாங்க சூஸ் பண்ணோம். ஒண்ணும் இல்ல, ஒரு டோய் நீளமா கட்டிட்டோம், இதுக்குள்ள த்ரெட்டை உள்ள மாட்டிட்டு இருக்கோம். பார்ட்டிசிபேட் எல்லாத்தையும் கூட்டுட்டோம், வரிசை நிக்க வச்சுட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு த்ரெட்டுக்கு மேல நிக்கிறாங்க. அவங்க கையில ஒரு ஸ்டிக்கை கொடுத்துட்டோம். இந்த த்ரெட்டை வந்து அன்வைண்ட் பண்றோம். சேம் டைம் இந்த ஸ்டிக்ல வைண்ட் பண்றோம். வைண்ட் பண்ணிட்டு இது டோட்டலா அன்வைண்ட் ஆகணும், இது ஃபுல்லா வைண்ட் ஆகணும். இதை முடிச்சுட்டு நேரா போகணும். அங்க டேபிள்ல பலூன் வச்சிருக்கோம். 2 பலூன் எடுத்து ஊதி வெடிக்கணும். ஊதி வெடிச்சுட்டு நேரா அந்த லைன், லாஸ்ட் லைன் ஒண்ணு இருக்குது, அந்த லைனை கிராஸ் பண்றவங்க வெற்றியாளர்கள். ஆனா அந்த மாதிரி யாரும் வரமாட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, இவங்க இதை இழுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. இதை ஸ்டார்ட் பண்ணி 1/2 மணி நேரம் ஆகுது. இதுக்கு மேல போய் இவங்க பலூன் எடுத்து ஊதி வெடிச்சு இந்த லைனுக்கு ஓடணும்னா நைட் 8 மணி ஆயிடும். அது வரைக்கும் நம்ம போட்டி நடத்த முடியாது. போட்டியை முடிச்சுட்டு நம்ம மேடைக்கு போயிடலாம். இதுதான் சார் கேம். இது ஈஸியான கேமா கஷ்டமான கேமா சார்? ரொம்ப ஈஸி இல்லையா? சூப்பர் சார். நல்லா கேட்டுங்க, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க. சும்மா அந்த கேம் மட்டும் தான் நான் நடத்துறேன். கேம் முடிவு பண்ணது நான் இல்ல, சரிங்களா? எல்லாரும் எனக்கு சாப்பாடு கொடுத்துறாதீங்க தயவு செஞ்சு சொல்றேன். ஆமா, அவங்க சொல்றத கேளுங்க, சீக்கிரம் சுத்தி முடிச்சிடலாம். ஜென்ஸுக்கு கேமே இல்லைங்க, ஜென்ஸுக்கு கேமே இல்ல. சரி ஓகே, வச்சிடலாம் விடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆசை, வச்சிடலாம். ஐயா மேடம் கொஞ்சம் கவனிங்க. 30 செகண்ட்ல இதை அன்வைண்ட் பண்ணாங்க நம்ம பசங்க. நாங்க ட்ரையல் பார்த்துட்டு தான் உங்களுக்கு விட்டுருக்கோம் அந்த கேம். ஓகேங்களா? 30 செகண்ட் தான் ஆச்சு, ஆனா 30 நிமிஷம் ஆகுது. என்ன பண்றாங்கன்னு தெரியல. நாளைக்கு பொங்கல் வைக்கலாம், இன்னைக்கே பொங்கல் வச்சாச்சு உங்களுக்கு. நாளைக்கு என்ன பண்ண போறீங்க? உட்காந்து அடுப்படி வைக்க போறீங்க. என்ன சக்திவேல் என்ன இழுத்துட்டே போகுது? 30 செகண்ட்ல இழுத்தாரு அவரு. 30 செகண்ட் தான் ஆச்சு. டிஃபன் இருக்கு, நாளைக்கு காலையிலே இங்க டிஃபன் இருக்கு. வீட்டுல யாரும் செய்ய வேண்டாம், இன்னைக்கு நைட்டும் செய்ய வேண்டாம். உங்க கணவன் மாதிரி அங்க திட்டிட்டு இருக்காங்க. ஏன்டா டே நீ கேம் வைப்ப, எங்களுக்கு செலவு வைப்ப, அப்படிதானே சார்? ரெண்டாவது ஒரு அதிர்ஷ்டசாலியா ஓகே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நான் பாத்துக்கிறேன். ரெண்டாவது யாரு நான் இதுதான் சொன்னேன். இல்லப்பா சிம்பிளா ஒரு ஆடமாக வச்சீங்கன்னா தொந்தரவே இல்லை, நமக்கும் தொந்தரவு இல்லை. வைக்கலாம்னு சொன்னேன். இந்த கேம் இல்லைங்க, ஆடணும் வைக்கலாம்னு சொன்னேன். கேட்கலீங்க, நாங்கெல்லாம் யோசிச்சது வேற. நீங்க யோசிச்சு வேற. நீங்க என்னென்ன என்ன பண்ணோம்? ஓ அவங்க வந்துட்டாங்களா? ஃபர்ஸ்ட் பேர் எழுதிங்க. ஒரு ஆள் பேர் எழுதிங்க. मेरा नाम श्रुति स्निग्धा साहू है। एक्चुअली यहाँ हम पोंगल सेलिब्रेशन कर रहे हैं। पोंगल के पहले 2 दिन हम गेम, सबका गेम होता है। अभी लेडीज़ लोगों का गेम हो रहा था, तो उसमें हम दोनों तो मेरी फ्रेंड वो भी सेकंड आई है। तो हमें क्या करना था, वो जो थ्रेड था उसको पूरा एक स्टिक में अनबाइंड करना था, फिर आके 2 बैलून फुला के उसको फोड़ना था। तो उसमें मैंने सक्सेस किया और फर्स्ट आई। थैंक यू, करके बहुत मज़ा आया, मगर थोड़ा पेन तो है। विदाउट पेन नो गेन, सो आई एम हैप्पी। थैंक यू। इसके बारे में आता है ना, वो कल बहुत बोले हैं पोंगल सेलिब्रेशन को लेके। हाँ, तो अभी जो गेम चल रहा है उसमें हम लोगों ने बहुत
स्टार्टिंग में तो लगा कि एज अ पनिशमेंट, लेकिन जीतने के बाद अच्छा लगता है कि हाँ अब ये गेन कर लिए हम लोगों ने। तो हाँ लेकिन हाँ बहुत अच्छा लगा ये गेम खेल करके। स्टार्टिंग में बहुत हैंड पेन होने लगा कि क्यों छोड़ दूँ, लेकिन ये करने के बाद बहुत अच्छा लगा और हम लोग बहुत इंजॉय कर रहे हैं और सभी लोग और ज़्यादा करने की कोशिश कर रहे हैं। थैंक यू। எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் சேலம் ஸ்டீல் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுறோம். எவ்ரி இயர் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து முத்தமிழ் மன்றம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். அதில் வந்து எவ்ரி இயர் வந்து நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நடத்துவோம். இதில் எல்லா வகையான விளையாட்டுகள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயதான முதியோர்கள் வரைக்கும் விளையாட்டு போட்டிகள் நடத்துவோம். நாங்கள் நடத்திட்டு தை பொங்கல் அன்னைக்கு சமத்துவ பொங்கல் வச்சுட்டு அன்றைக்கி பரிசளிப்பு விழா நடக்கும். பரிசளிப்பு விழா நடந்து முடிச்சுட்டு அவங்க ஊரில் போய் விழா கொண்டாடுவாங்க. இது வந்து எவ்ரி இயர் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல். தமிழர் திருநாள் அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லை, இங்கே வந்து மற்ற மாநிலங்கள் இருக்காங்க, வட மாநிலத்தில் இருக்காங்க, நம்ம தென் மாநிலத்தில் அண்டை மாநிலங்களான கேரளா, ஆந்திரா போன்ற பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் இது வந்து அறுவடை திருநாள் தான். நமக்கு எப்படி வந்து பொங்கல் வந்து தை திருநாள் அறுவடை திருநாள்னு சொல்கிறோமோ அவங்களுக்கு இது அறுவடை திருநாள் தான். அவங்க வந்து பிகு அப்படின்னு சொல்லுவாங்க, சங்கராந்தி அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் எல்லாருமே வந்து நம்ம வந்து இங்கே வந்து பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம பொங்கல் விழாவை வந்து சிறப்பிக்கிறதுக்காக இந்த வருஷம் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம பீமா கோல்டு தான். இது வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணதில்லை, கண்டிப்பாக விசிட் பண்ணலான்ட்டு இருக்கோம். பீமா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்துக்கும் அப்புறம் இங்கே இருக்க அனைவருக்கும் எங்கள் சேலம் முருக்காலை சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். என் பேர் கார்த்திகேயன். நான் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பிளான்ட்டில் மேச்சரில் ஒர்க் பண்ணுறேன். இங்கே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் பிளான்ட்டில் இருக்கிற ஃபங்க்ஷனுக்காக அப்படியே ஜஸ்ட்டு பார்க்க வந்தேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நெக்லஸ் பிடிக்கும், ஆரம் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். मेरा नाम अर्चना है। मेरा नाम रंजिता है। यहाँ पे पोंगल सेलिब्रेशन चल रहा है तो बहुत अच्छा लग रहा है। तो आप अगर यहाँ पे हैं तो आप यहाँ पे आके ज्वाइन कर सकते हैं। और हैप्पी पोंगल। हैप्पी पोंगल। विश यू हैप्पी पोंगल टू ऑल। ஹாய், என் பேர் மதுமிதா. நான் இங்கே வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கேன். நேற்றும் இன்றைக்கும் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸு, சாங்ஸு, காமெடிஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எனக்கு வந்து இந்த ஜுவல் கலெக்ஷன்ஸில் நெக்லஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நெக்லஸ், ஆரம்ஸ் இது எல்லாமே பிடிக்கும். என் பேர் மதிவிதனா. நான் இங்கே அந்த பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாமே சூப்பராக தான் போகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கேம்ஸ் எல்லாம் நல்லா தான் வச்சுருந்தாங்க. எனக்கு என்ன கேம்னா வாட்டர் பாட்டிலில் தண்ணி நிரப்புற மாதிரி அதில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். எனக்கு வந்து இந்த ஜுவல்லரிஸில் பிடிச்சது இயரிங்கும் பிரேஸ்லெட்டும். ஹாய், என் பேர் லக்ஷன். இங்கே இருக்கிறது பொங்கல் அக்கா சொன்ன மாதிரி இங்கே இருக்க நல்லா எல்லாம் வேறு லெவல் தான் போயிட்டுருக்கு. இங்கே இருக்க ஜுவல்லர்ஸ்லாம் எனக்கு ரிங்கு பிரேஸ்லெட்லாம் பிடிக்கும். அவ்வளோதான். ஹாப்பி பொங்கல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எனது பெயர் பாரதி ராஜா, சேலம் உருக்காலை. பீமா ஜுவல்லரி வந்து நம்ம இது வரைக்கும் போகல, இனிமேல் போகலான்னு இருக்கேன். போயிட்டு நம்மளுக்கு பிடிச்சது ஏதாச்சும் பார்க்கலான்னு இருக்கேன். செயின் பிடிக்கும், கமல், நீ எக்ஸ்ட்ரா சொல்லிகிட்டே போகலாம். எங்கள் லேடிஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா, எதை வந்து பர்டிகுலர் சொல்ல முடியும். அனைவருக்கும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என் பேர் மீனா. நான் இங்கே கோட்ரஸில் தான் இருக்கேன். இங்கே இயர்லி பொங்கலுக்கு முத்தமிழ் மன்றத்துலேருந்து ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. எல்லோரும் குழந்தைங்க நாங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இங்கே பீமா ஜுவல்லரி ஸ்டால் வச்சுருக்காங்க. எங்களுக்கு அங்கே பிரேஸ்லெட் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழகத்திற்கே புகழ் சேர்க்கும் சேலம் மாவட்டத்தின் இந்த சேலம் உருக்காலையில் பொங்கல் விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நடைபெற்று வரும்.
இந்த ஆண்டும் சேலம் உருக்காலை நிர்வாகத்தின் ஆதரவோடு சேலம் உருக்காலையில் செயல்பட்டு வருகின்ற மணமகிழ் முத்தமிழ் மன்றம் மிக சிறப்பாக பொங்கல் விழாவை ஏற்பாடு செய்து கொண்டாடி வருகிறது. நேற்று, இன்று, நாளை 3 நாட்களுமே இங்கே பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெறும். இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் ஆகியவற்றைச் சேர்ந்த மக்கள் இந்த சேலம் உருக்காலையிலே பணிபுரிந்து வருகிறார்கள். அதனால் இந்த சேலம் உருக்காலை பொறுத்தவரை ஒரு மினி இந்தியாவே இங்கே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இந்த மக்கள் இப்பொழுது விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மழலை செல்வங்களுக்கான மாறுவேட போட்டியும், அதனைத் தொடர்ந்து கிராமிய நடனமும் நடைபெறுகிறது. நாளை காலை ஒரு மாபெரும் சமத்துவ பொங்கல் விழா இந்த பூங்காவிலே நடைபெறும். அது சமயம் சேலம் உருக்காலை குடும்பத்தார், சேலம் உருக்காலை பாதுகாப்பு பணியில் இருக்கின்ற செக்யூரிட்டி சர்வீசஸ், சிஏஎஸ்எஃப் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டு ஒரு சமத்துவ பொங்கலாக நடத்துவார்கள். இந்த விழாவிலே சேலம் உருக்காலை நிர்வாக இயக்குனர், சீஃப் ஜெனரல் மேனேஜர்ஸ், உயர் அதிகாரிகள், பணியாளர்கள் தங்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு சிறப்பாக இந்த பொங்கல் விழாவை நடத்துவார்கள். இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு. இந்த ஆண்டு எல்லோருக்கும் நலமாகவும் வளமாகவும் அமைய இந்த பொங்கல் நாளிலே நான் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. சேலம் உருக்காலையில் சிறுவர் பூங்காவிலே நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்ற இந்த பொங்கல் விழாவிற்கு சேலம் மாவட்டத்தின் ஒரு மிகச்சிறந்த பீமா ஜுவல்லர்ஸ் அவர்கள் விளம்பரதாரராக வந்திருக்கிறார்கள். அவர்கள் மிக சிறப்பான ஒரு பொருளுதவி செய்து இந்த மக்களுக்கு இங்கே நகைகளை கண்காட்சியாக வைத்திருக்கிறார்கள். மிக சிறந்த ஆஃபர்களை இங்கே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆஃபரை எங்களது பணியாளர்கள் பெற்று பயன்பெற்று வருகிறார்கள். நகை விலை, பவுன் விலை ஏறி இருந்தாலும் கூட இந்த பீமா ஜுவல்லர்ஸ் இருக்கின்ற புதுமையான மாடல்கள் எங்கள் மக்களின் மனதை கவரும் வகையில் அமைந்துள்ளதால் அதிகமான மக்கள் இந்த நகைகளை வாங்கி பயன்பெற்று வருகிறார்கள். ஒரு பக்கம் முதலீடு, மறுபக்கம் அலங்காரம், இரண்டிற்குமே இந்த பீமா ஜுவல்லர்ஸ் உதவுவதால் பீமா ஜுவல்லர்ஸின் நகைகளை பெற்று அனைவரும் பயன்பெறுவோம். வாழ்த்துக்கள். என் பேர் டி ஆனந்த் மேடம். சேலம் உருக்காலையில் வந்துட்டு உதவி பணி மேலாளராக இருக்கேன். டெப்டி மேனேஜர் ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன். கேண்டீன் துறையை பார்த்து கொண்டு இருக்கிறேன் மேடம். சேலம் உருக்காலையில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து மிக சிறப்பாக பொங்கல் விழா வந்துட்டு கொண்டாடப்படும். இது வந்து நம்ம மணமகிழ் முத்தமிழ் மன்றத்தின் சார்பாக 3 நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். இங்கே வந்து உருக்காலை பணியாளர்கள் மற்றும் உருக்காலையில் வேலை செய்யும் நார்த் இந்தியன்ஸ் முதல் கூட ஆவலுடன் கலந்து கொண்டு அனைத்து போட்டிகளிலும் பங்கு பெற்று பொங்கல் வைப்பது, சமத்துவ பொங்கல் வந்துட்டு நாளை காலை வந்துட்டு நடைபெறும் மேடம். ஸோ இதனையொட்டி 3 நாட்கள் வந்துட்டு விழா வந்துட்டு சிறப்பாக நடைபெறும். அதுக்கு இங்கே அனைத்து விதமான ஸ்டால்களும் உணவு பண்டங்களும் வந்துட்டு சிறப்பான முறையில் வந்துட்டு செய்திருப்பார்கள். ஸோ இங்கே வந்துட்டு ப்ரோக்ராமையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டும் போகலாம். ஸ்நாக்ஸ் முதல் கொண்டு டிஃபன் முதல் கொண்டு அனைத்தையும் வந்துட்டு முடித்து கொண்டு போகலாம். அதில் ஒரு பங்காக அனைத்து ஸ்டால்களிலும் வந்துட்டு நிறைய ஸ்டால் வந்துட்டு இங்கே போடுவாங்க. அதில் வந்துட்டு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நகை மற்றும் மற்ற கார் சம்மந்தப்பட்ட துறைகளிலிருந்தும் கம்பெனிகளிலிருந்தும் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஸ்டால்கள் வந்துட்டு பயன்படுத்தி ஒரு சிறப்பு சலுகையாக பொங்கல் விழாவை முன்னிட்டு சிறப்பு சலுகையாக உருக்காலை தொழிலாளர்களுக்கும் மற்றும் இதனை சுற்றி உள்ள கிராமப்புற மக்களுக்கும் வந்துட்டு பயன்பெறும் வகையில் அனைத்தும் போடுவாங்க. இதில் மிகவும் முத்தாய்ப்பாக பீமா கோல்டு என்ற நிறுவனம் வந்துட்டு சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில் வந்துட்டு இருக்கிறது. அவர்கள் வந்துட்டு சிறப்பு சலுகையாக நம்ம ஸ்டால் வந்துட்டு இங்கே முத்தமிழ் மன்றத்தில் வந்துட்டு சார்பாக வந்துட்டு இங்கே போட்டிருக்காங்க. ஸோ மிகவும் குறைந்த விலையிலையும் மிகவும் தரமானதாகவும் மிகவும் நம்பிக்கை உரியதாகவும் வந்துட்டு நமது பீமா கோல்டு வந்துட்டு சேலம் நகரில் விளங்கி கொண்டு இருக்கிறது. ஸோ நமது மக்கள் அனைவரும் இதனை பயன்படுத்தி கொண்டு மிகவும் பயன்பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என் பேர் பூர்ணிமா, பேர் பூபேஷ். நாங்கள் இங்கே ஸ்டீல் பிளான்ட்டில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் வச்சுருக்காங்க. முத்தமிழ் மன்றம் நல்லா சூப்பராக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா ப்ரோக்ராம்ஸும்.
நாங்கள் வந்து சுவையும் உணவும் பேரில் வந்து இங்கே வந்து ஃபுட் ஸ்டால் போட்டிருக்கோம். அப்புறமேட்டு இங்கே பீமா ஜுவல்லர்ஸும் வந்து அவங்களும் வந்து அவங்க ஸ்டால் போட்டிருக்காங்க. அவங்களோட கலெக்ஷன்ஸ்லாம் எப்பயுமே நல்லாயிருக்கும். நான் விசிட் பண்ணியிருக்கேன். நீங்களும் எல்லோரும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேலம் மக்கள் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூங்கண்ணா. அப்போ என்ன நீங்கள் எடுக்கவே இல்லையா? அவரும் பேசணும். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி பொங்கல். இங்கே வந்து ஸ்டீல் பிளான்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீல் பிளான்ட்டில் இருக்க பொங்கல் செலிப்ரேஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா 2 நாளாக நல்லா போயிட்டுருக்கு. இங்கே வந்து நிறைய பேர் ஸ்டால்ஸ் போட்டிருக்கோம். பீமா ஜுவல்லர்ஸ் போட்டிருக்காங்க, சுவையும் உணவும் கேட்ரிங் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இப்போது பார்த்தோம்னா பீமா ஜுவல்லர்ஸும் வந்து அவங்களோட கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்டோரை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் பொங்கலை வந்து இனிமையாக செலிப்ரேட் பண்ணுவோம். விஷ் யூ ஹாப்பி பொங்கல் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இங்கே வந்து 3 நாளாக வந்துட்டு ப்ரோக்ராம் முத்தமிழ் மன்றம் மூலமாக ப்ரோக்ராம் நடக்கும். எல்லாரும் உருது, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாரும் சேர்ந்து இங்கே வந்துட்டு பொங்கல் வைப்பாங்க. அதுதான் ரொம்ப சிறப்பு. நாளைக்கு காலையில் வந்துட்டு ஒரு 100 பொங்கல் வந்துட்டு இங்கே வைப்பாங்க முத்தமிழ் மன்றம் மூலமாக. அது இல்லாமல் 20 வருஷமாக நாங்கள் வந்து இந்த உருக்காலையில் உடைய பணியாளர்கள் ஒய்ஃபு நாங்கள். அவங்க அதனால் எங்களுக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா இந்த பார்க்கில் இவ்வளோ வந்துட்டு நல்லா ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சிறப்பு. நான் ஸ்டார்டிங்லேருந்து பொங்கல் வந்துட்டு வீட்டில் வைக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப வந்துட்டு இங்கே தான் எல்லோரும் சேர்ந்து தோழிங்கெல்லாம் சேர்ந்து வைக்கிறது தான் பிடிக்கும்னால இங்கே தான் நாங்கள் வைப்போம். பீமா ஜுவல்லரி ஒரு தடவை கம்மல் வாங்க வந்திருந்தேன். பரவாயில்ல, ரொம்ப நல்லா வந்துட்டு அவங்க இது வந்து சேதாரம் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் நம்மளை நல்லா வந்துட்டு காமிச்சாங்க. ஒரு சில இடத்துல வந்துட்டு 1/2 கிராம் வாங்குறதுக்கெலாம் ரொம்ப காமிக்க மாட்டாங்க. இங்கே வந்து ரொம்ப நல்லா காமிச்சு நான் வந்துட்டு நான் எடுக்கவா வேணாமான்ட்டு போயிருந்தேன். அதனால் 1/2 கிராம் நான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா வந்துட்டு அங்கே சேல் பண்ணுறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் சேலம் இரும்பாலையிலேருந்து பேசுகிறேங்க. எங்கள் வீட்டுக்காரங்களாம் சேலம் ஸ்டீல் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த முத்தமிழ் மன்றம் சார்பாக விளையாட்டுலலாம் கலந்துக்கிட்டோம். இங்கே பீமா ஜுவல்லரி வந்து நகைக்கடை விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஏவிஆர் சொர்ணமஹலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பீமா ஜுவல்லரி. அங்கே வந்து விசிட் பண்ணியிருக்கோம், நகை வாங்கியிருக்கோம். அங்கே வந்து எல்லோரும் எங்ககிட்ட நல்லா அன்பாக பேசுகிறாங்க. நாங்கள் கேட்குற கலெக்ஷன் எடுத்து தராங்க. பீமா ஜுவல்லரிக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முத்தமிழ் மன்ற நிகழ்ச்சி இங்கே பீமா ஜுவல்லரியில் வந்துட்டு நமக்கு டைட்டில் ஸ்பான்சராக வந்திருக்காங்க. நமக்கு முத்தமிழ் மண்டபம் நிகழ்ச்சி வந்து ஸ்டீல் பிளான்ட்டில் 37 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. நம்ம இந்த 37 வருஷமாக மிகச்சிறந்த முறையில் ஒவ்வொருவரும் வந்துட்டு பொங்கலை வந்து இந்த உருக்காலை உறுப்பினர்கள் உருக்காலை மண்டலத்தில் வந்துட்டு மிக சிறப்பாக நடத்திட்டுருக்காங்க. இதில் என்ன விஷயம்னா, இப்போ இந்த ஒவ்வொரு மொத்தம் 850 வீடுங்க இருக்குது. இந்த 850 வீடுங்கள்லேயும் ஒவ்வொருத்தவரும் மிகச்சிறந்த முறையில் இந்த பார்க்கில் மட்டுமே சமத்துவ பொங்கலாக நாங்கள் கொண்டாடுறோம். இந்த சமத்துவ பொங்கல் எப்படின்னா, எல்லா ஸ்டேட்லேருந்தும் வரவங்க எல்லாருமே, சங்கராந்தி, ஆந்திராவில் உள்ளவங்களும் சரி, தமிழ்நாடு, கர்நாடகா, மற்ற எல்லா ஸ்டேட்டுமே சரி, நம்ம இங்கே இருக்கிற 32 ஸ்டேட்டு 28 ஸ்டேட்டுலேயும் எல்லாருமே வந்துட்டு இங்கே வந்து இருக்காங்க. அதனால் அவங்க எல்லாருமே வந்து இங்கே கொண்டாடுறது தான் மிகச்சிறந்த முறையில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 37 வருஷமாக கொண்டாடுறதுல இந்த வருஷம் என்ன சிறப்பு அப்படின்னா, நாங்கள் எல்லாருமே இப்போ நம்ம பீமா ஜுவல்லரி வந்து நமக்கு டைட்டில் ஸ்பான்சராக கொடுத்துருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து நம்ம இது பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ. பொங்கலோ பொங்கல். முத்தமிழ் மன்ற சார்பாக அனைவருக்கும், சேலம் மக்கள் அனைவருக்கும் பீமா ஜுவல்லரியின் சார்பாகவும் முத்தமிழ் மன்றத்தின் சார்பாகவும் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இந்த आदि चले पोंगलो पोंगल। हम लोग बहुत खुश हूँ। इधर हर साल पोंगल होता है, सेलिब्रेशन करते हैं सब मिलके। यहाँ हम हिंदी लोग हैं, हिंदी भाषा नहीं समझते हैं इधर का लोग, फिर भी हम लोग मिलके जुल के अच्छा से बनाते हैं पोंगल। और हर साल कुछ ना कुछ गेम होता है इधर, सब लोग पार्टिसिपेट करते हैं। पार्टिसिपेट प्राइज़ भी मिलता है हम लोगों को। बच्चे लोग से शुरू करके एजेड लोग तक सब एंजॉय कर रहे हैं। और क्या, हम लोग ओडिशा से है। हाँ, हम लोग ओडिशा का है। हम लोग एक्चुअली मेरी बात बोलिए, मैं 12 साल मेरा इधर बीत गया। लेकिन एक्चुअली हम लोग क्या बोलूँ, तमिल एक्चुअली छोटा छोटा लैंग्वेज, छोटा छोटा वर्ड में नहीं बोल पाती हूँ, इसलिए सॉरी। हैप्पी पोंगल। ஸோ ஹாப்பி பொங்கல். ஸ்டீல் பிளான்ட்டில் இந்த பொங்கல் வந்து
லாஸ்ட் நான் சின்ன வயசுலேருந்தே நான் பிறந்ததுலேருந்தே வந்து நான் செலிப்ரேட் பண்ணிட்டு வரேன். ஸோ இதே மாதிரி எப்பயுமே ஜாலியாக தான் இருக்கும். அண்ட் நாளைக்கு பொங்கல் நாங்கள் வச்சுட்டு இந்த பொங்கல் 5 days ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன். அண்ட் பீமா ஜுவல்லர்ஸில் நாங்கள் இது வரைக்கும் நிறைய ஜுவல் எடுத்திருக்கோம். நீங்களும் எடுக்க நாங்கள் வாழ்த்துறோம். வணக்கம், அனைவருக்கும் பீமா ஜுவல்லரி சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா நம்ம பீமா ஜுவல்லரி சார்பாக நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் பேனில் பண்ணுறோம். ஸ்டீல் பேனில் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் மன்றம் மற்றும் பார்த்தீங்கன்னா பீமா ஜுவல்லரி சேர்ந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அது மூலிமா நம்ம ஸ்டால் இங்கே போட்டிருக்கோம். ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளி மற்றும் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ப்ரமோஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வெள்ளி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா செய்கூலி சேரில் ப்ராடக்ட்லாம் கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஏசிபிஎல் ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட 100ஆவது வருஷம் பீமா ஜுவல்லரியோட 100ஆவது செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாத நம்ம சேலத்தோட 10ஆவது வருஷம் ஆண்டு விழாவும் போகிறதுனால நம்ம இது வரைக்கும் எந்த நிறுவனமும் கொடுக்காத ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா சேதாரத்தில் ஃப்ளாட் 50 ஆஃபர் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அந்த 50 பேலன்ஸ் 50 கட்டுற நம்ம சேதாரத்துக்கு கிஃப்ட் வவுச்சராக நம்ம கஸ்டமருக்கு வாடிக்கையாளருக்கு கொடுக்குறோம். அந்த வவுச்சரை வச்சுட்டு நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ண சேதார அமௌண்ட்டை நீங்கள் நெக்ஸ்ட் பர்ச்சேஸில் ரெடீம் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா சேதாரம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 0வில் கவர் ஆகுதுங்க. கம்பல்சரி இந்த ஆஃபரை நீங்கள் வந்து இந்த தருணத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வை பாட்டு இல்லையா, சுருக்கமாக வரப்போகிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க புதுசாக தீமை செய்யாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. மிக அருமையான ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் அவ்வை பாட்டிக்கு. நன்றி. பாரதியார் வேஷம் போட்டிருக்கீங்களா? மிக சிறப்பாக இருக்குது பாரதியார் வேஷம். என்ன சொல்ல போகிறீங்க? என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் செல்லியன். நான் யூகேஜி பி செக்ஷன் படிக்கிறேன். நான் தான் பாரதியார். நான் இப்போது கவிதை சொல்ல போகிறேன். அக்னி குஞ்சு வந்து கண்டேன், அங்கோரு காற்றில் பந்துள்ள வைத்தேன். வெந்து தனிந்தது காது தழல் வீயத்தில் குஞ்சந்தியும் மூப்பந்தியும் உண்டோ தத்ததிக்க 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 திட்டும். எவையையும் அடக்கவே அவசியம் இல்லை, எவையக்கும் அடக்க வேண்டியும் ஆசையும் இல்லை. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானம் இடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. தமிழன் என்று சொல்லதா, தலை நிமிர்ந்து நில்லதா. வாழ்க பாரதம். அருமைங்க. பலமான ஒரு கைத்தட்டல் கொடுங்க எல்லாரும் இந்த குழந்தைக்கு. அச்சமில்லாத பாரதி அக்னி குஞ்சு பற்றி அவங்க அருமையாக ஒரு கவிதை பாடினார். அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம். இப்படியா? आइए आइए इधर आओ इधर आओ इधर आओ आप नाम क्या है? இவருக்கு கொஞ்சம் கோட்டு கலர் மாறிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த தடவை கருப்பு கலர் கோட்டு வாங்கி போட்டுக்குவார். இருங்க, வாங்க வாங்க, கோட்டு வாங்க, போக வேண்டாம், வாங்க. அவர் கோட்டு வாங்கிட்டு தான் வரேன்னு போகிறாரு. அடுத்ததாக என்ன மீசையை பிடிச்சிக்கிட்டே வராரு கவிமணி. புட்டா உழுந்துருமா? சிறப்பு. ஐயா நீங்களும் கொஞ்சம் பிடிச்சிக்கிங்க, பரவாயில்ல. அவர் பேசிட்டு தான் இருக்காரு, ஆக்ஷன் அப்படி காட்டுறாரு. மீசையிலே அவர் ஆக்ஷன் காட்டிட்டு இருக்காரு. ஓகே, அவ்வளோதான். ரைட், மகிழ்ச்சியாக கிளம்பிட்டார் இந்த அவை. பாரதி அருமையானது ஒரு மாறுபாட நிகழ்ச்சியை இந்த மழலை செல்வங்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து அவங்க பெற்றோர்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒரு பாரதியார் வராதுங்க. பாரதியார் தானா? நம்ம சொன்னால் திருவள்ளுவர் போல, பாரதியார் போல, ஔவையார் போல, புலவர்கள் போலன்னு சொல்லிட்டோமா, அவர்கள் போலங்கிறத மறந்துட்டாங்க. அவர் மாதிரி நாளையே மாற்றி 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 போட்டாங்க.
அடுத்த ஆண்டு நான் ஒரு பக்கம் நோட்டீஸ் ஃபுல்லாக யார் மாதிரிலாம் வரணும் போட கொடுத்துட்றோம் முத்தமிழ் மன்றத்தில் சொல்லி. அப்போ அவங்க பேர் மாதிரி போட்டுருவோம். பேர் சொல்லுப்பா, நேம் சொல்லுங்க. சன்மிகா பரிஜா. சன்மிகா பரிஜா. ஓகே, சன்மிகா பரிஜா புரிஞ்சிருச்சு. இந்த பக்கம் வாங்க. பரிசுகள் வழங்கப்படுகிறது. இந்தியாவில் 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம், அதில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், ஒரிசா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், மேகாலயா, மிசோரம், அருணாச்சல பிரதேஷ் அப்படின்னு அத்தனை மாநிலத்திலிருந்தும் பணியாளர்கள் இங்கே பணி செய்கிறாங்க. அவருடைய குழந்தைகள்லாம் இங்கே வண்ணமயமாக்கிறது நம்ம தமிழர் பண்பாட்டை போற்றும் விதமாக இந்த புலவர்கள் வேடத்தில் வந்து நமக்கு மகிழ்ச்சி படுத்தினாங்க. தொடர்ந்து இந்த வளாகம் ஒரு மினி இந்தியா மாதிரியே நமக்கு இருக்குது. நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது தொடங்கவிருக்கிறது நடன நிகழ்ச்சி. முதல் அணி ஸ்டீல் பாய்ஸ். பத்தி கேளுங்கடா வாய போட்டி ஆடுங்கடா என்ன சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய போட்டி கடா வெட்டி பொங்க வச்சா தாலியதா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடியோதை பொங்கல்
மதுரை சஞ்சித்தானம் செய்யலாம குதிரை சாட்டையுடன் நிற்கிறப்போ எதிர சிந்திக்கிது அச்சப்பட்டு குதிரை பொன்ன போலதான் பூவ போலதான் கட்டி காப்பவ நான் தான் நான் தான் வண்டிக்காரன் சொந்த ஒரு மதுரை சஞ்சித்தானம் செய்யலாம குதிரை சாட்டையுடன் நிற்கிறப்போ எதிர சிந்திக்கிது அச்சப்பட்டு குதிரை பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ணால் முட்டை போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ணால் முட்டை போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சு குள்ளந்தி வாரியா பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ரிதம் டான்சர்ஸ் ரெடியா இருங்க. தொடர்ந்து கிரேசி ஸ்டார்ஸ், ஃபயர் விங்ஸ், கலைமகள் நடன குழு தயாராயிருங்க. ரிதம் டான்சர்ஸ் மேடைக்கு வரவும். தயவு செய்து கைத்தட்டி உற்சாகப்படுத்தினே அந்த குழந்தைங்க இன்னும் நல்லா என்கரேஜாக எனர்ஜியை நல்லா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸாக பண்ணுவாங்க. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ப்ராக்டிஸ் பண்ணி வராங்க. அவங்க காசு பணம் கேட்கல, கைத்தட்டல் மட்டுமே கேட்குறாங்க. எஞ்சாமி தந்தானே எல்லாமே எஞ்சாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே எல்லாமே எஞ்சாமி தந்தானே பெண்ணையும் தந்தானே காத்தார திண்ணையும் தந்தானே நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் என்ன சொன்னது யாருன்னு கூறுக்குள்ள சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல பூமிக்கு யாருமே பாரம் இல்ல
ஏத்த வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே ஏத்த வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே எஞ்சாமி தந்தானே எல்லாமே எஞ்சாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே மகரதாம் எகிரிதாம் போக்குமே நாம் பந்தாட கில்லாடி ஊரிலே நல்லாடி பாப்பமா ஒரு துப்பாக்கி கையில் எடுக்காதே எந்த தோட்டாவும் என்ன தொலைக்காதே அந்நாட்டு ஆடுறார் தென்னாட்டு வேங்கதா அந்நாட்டு ஆடுறார் ஒரு தென்னாட்டு வேங்கதா விடிஞ்சிடுச்சு காசுடா மோளத்தை மொல்ல மறைஞ்சிடுச்சு போட்டுடா ஆட்டத்தை வாராண்டா தள்ளிக்கோ வாராண்டா வச்சுக்கோ இல்ல வாராண்டா தள்ளிக்கோ வாராண்டா வச்சுக்கோ காத்தாடி கீழே சுங்குடா வச்சா கையடா வச்சா சங்குடா ஓடி இங்கடா அந்த சுட்டனா மாமா திங்குடா கிங்கிட ஆல பாய்தே ஆய சாப்பிட்டே ஆட்டம் நாடா சேர்த்தே ஐயோ போலே மல்ல எல்லாம் முடியாது விடிஞ்சிடுச்சு காசுடா மொல்லத்தா மாமே சூப்பர் சூப்பர்
மிகச் சிறப்பாக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது என்று சொன்னால் முதன்மை காரணம், முக்கிய காரணம் நமது கோல்டன் டைமண்ட் ஜுவல்லர்ஸ். அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு அவர்களை அன்போடு அழைக்கலாம். சத்தம் கேட்கலீங்க. வாங்க சார். தற்பொழுது சேலம் பீமா கோல்டன் டைமண்ட் ஜுவல்லர்ஸ் மார்க்கெட்டிங் ஆபீசர் அன்பிற்கினிய சகோதரர் சௌந்தரம் அவர்கள் உங்கள் முன் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். பீமா ஜுவல்லரி சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ.